சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ரிஷிகேஷத்து ஆசிரமத்துக்கு வந்தார், கேம்புக்கு வந்திருக்கார். கேம்பெல்லாம் அது பாருங்க கச்சிதமாக முடியுது. கேம்ப்பு 8 நாள் கேம்ப்பு முடிஞ்சாச்சு. 9ஆவது நாள் சைட் சீயிங் ஹரித்வார் போயிட்டு வந்தாச்சு. எல்லாம் இப்போ ஹரித்வாரில் தீபாராதனையெல்லாம் பார்த்தாச்சு, வந்தாச்சு. ராத்திரி பூஜை முடிஞ்சு டிஃபன் சாப்பிட்டாச்சு, போய் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. ரெஸ்ட் படுத்துட்டார். காலம்பரை 4 மணிக்கு ஆள் எந்திரிக்கல. அவ்வளோதான். ஓம் தத்சு முடிஞ்சு போச்சு. துயில் கொண்டார் போல் போனாலும் போகும், எப்படி வேணாலும் போகுங்கிறார். நான் சொல்கிறோமே, அது எந்த ரூபத்தில் வரப்போகிறதோ தெரியாது. பஸ் லாரி கடியில் இருக்கா, இல்லை பிளேனில் இருக்கா, எந்த ரூபத்தில் வரப்போது எப்படி தெரியும்? பிளேனில் இருக்குன்னு தெரியாது, ட்ரெயினில் இருக்கா தெரியாது, பாம் பிளாஸ்டா தெரியாது. கொண்டார் போல் போனாலும் போகும். இவர் அவ்வளோ தூரம் சொல்லலை, அபமிருத்தியை பற்றி பேசலை. முழிச்சுட்டு இருக்கிற போதே செத்தாலும் சாவும், தூங்கிட்டு இருக்கிற போது செத்தாலும் சோவும். இதில் குணம் ஏது நலம் ஏது கூராய் நீ தோழி. இந்த உடல் வாழ்க்கையில் உண்மையிலே குணமோ நலமோ ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், இது இந்த சரீரத்தை பயன்படுத்தி ஞானம் பெறுறது ஒன்று தான் இதுக்கு பயனே தவிர, அதை தவிர இது என்னதுன்னா வெறும் சாதனம் தானே. இந்த சரீரம் நமக்கு சாத்தியமா என்ன? இந்த சரீரம் நமக்கு சாதனமே என்று சாத்தியம் கிடையாது. இதுவே நாம் கிடையாது, இதுவே நமக்கு சாத்தியமும் கிடையாது. இது நமக்கு சாதனம்தான் உடம்பு. அதனால்தான் காளிதாசர் சொன்னார் பார்வதி தேவிக்கு, இந்த ஸ்லோகத்தில் குமார சம்பவத்தில் வருகிறது, ஷரீரமாத்யம் கலு தர்ம சாதனம். ஆத்யம் தர்ம சாதனம் ஷரீரம் கலு. முதல்ல இந்த சரீர தர்ம சாதனம் ஆத்யம் தர்ம சாதனம். தர்மத்தின் முதல் சாதனமாக இருப்பது உடல் அல்லவா? அதனால் உடம்பை பாதுகாக்கணும்னு சொல்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதாங்க. இல்லை, இது சாதனமே தவிர இது சாத்தியம் இல்லை. பிரமாணம் இருக்கு, காளிதாசருடைய வாக்கியம் பிரமாணமாக இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்கு, பல பாடல்கள் சொல்லப்போனால் இந்த 2 பாட்டு பார்க்கலாம் நம்ம சாஸ்திரங்கள். உடம்பை புகழ்ந்து பாடுற பாடல்களும் உண்டு. ஏன்னா உடம்பு இறைவனை அறிவதற்கு பயனுள்ளதாக இருப்பதால் உடம்பை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள் உண்டு. உடம்பை வெறுத்து பாடுகின்ற பாடல்களும் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டால், இதில் அபிமானம் வைக்கக்கூடாதுங்கிறது. உடம்பு சாதனம் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் உடம்பை வெறுத்தும் உடம்பை புகழ்ந்தும் பாடப்பட்டிருக்கு. உடம்புல அபிமானம் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக உடலை வெறுத்து பாடியிருக்காங்க. சோற்று துருத்தி, 9 வாயில் வாசல், மலப்பாண்டம் எல்லாம் நிறைய திட்டி இருக்கு. தாய்மானவர் பாட்டிலே பார்த்தா தெரியும். மலம் ஊறி ததும்பும் உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பது இங்கு ஐயோ. இன்னொரு பாட்டே இருக்குது, இதுலேயே வருது. அது பாருங்க, 23வது பாட்டு. உண்டோ நமை போல வஞ்சர் மலம் ஊறி ததும்பும் உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பது இங்கு ஐயோ. அருள் கோலத்தை மெய்யென்று கொள்ள வேண்டாவோ. மலம் ஊறி ததும்பும் உடல். இப்போ பார்த்தாலும் கண்ணில் அழுக்கு வருது, காதில் அழுக்கு வருது, மூக்கில் அழுக்கு வருது, தொண்டிகிட்டே இருக்கும், சுரண்டிகிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. அப்போ இதிலெல்லாம் என்னென்னா, இந்த சரீரம் அவ்வளவு அதாவது தூய்மை இல்லாதது. தூய்மை இல்லாத சரீரத்தை போய் சுத்தமான ஆத்மாவை போய் விவேக சூடாமணி தான் படித்தோம். நித்திய சுத்தமான ஆத்மா போய் அன்னமயமான நித்திய அசுத்தமான சரீரத்தை போய் ஆத்மான்னு சொல்ல முடியுமா? நித்திய சுத்தமான ஆத்மாவை நித்திய அசுத்தமான சரீரமாக எப்படி கருத முடியும்? அதனால் இதில் குணமேது நலமேது அப்படின்னா என்ன அர்த்தம்? குணம் நலம் எல்லாம் ஒன்று தான். வார்த்தை சொல்ல என்னப்பா நல்லது இருக்குது, என்ன நல்லது இருக்குது, 2 தரம் சொல்கிற மாதிரி சொல்கிறார். குணமேது நலமேது ஆக்ஷேபம். என்னாவது குணம் இருக்கா இதில்? என்ன ஒரு குணமும் கிடையாது, யூஸ்லெஸ்ஸுங்கிறார். இந்த சரீரத்தில் அபிமானம் வைக்கிறது முட்டாள்தனம்ங்கிறார். குணமேது நலமேது கூராய் நீ தோழி. தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி
பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.